தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தற்போது 2 புதிய வசதிகளை உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்துள்ளது. அதாவது பிஎஃப் பேலன்ஸ் விவரங்களை தெரிந்து கொள்ள பாஸ்புக் லைட் எனும் வசதியை கொண்டுள்ளது. பின்பு வேலை மாறுபவர்களுக்கு தேவையான வசதியை ஆன்லைனில் பெற முடியும். குறிப்பாக இந்த புதிய மாற்றங்கள் பிஎஃப் திட்டத்தை எளிதாக்குகிறது. பின்பு இது வாடிக்கையாளர்களின் குறைகளை குறைத்து சரியான நிவாரணம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பாஸ்புக் லைட் மூலம் பிஎஃப் பேலன்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். பின்பு வேலை மாறும்போது தேவைப்படும் அனெக்சர் கே என்ற ஆவணத்தை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்ய முடியும். குறிப்பாக இந்த வசதிகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். பின்பு பிஎஃப் விவரங்களை எளிதாக அணுக உதவும். முன்பு பிஎஃப் கணக்கு விவரங்களை பார்க்க தனி இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இனி பாஸ்புக் லைட் மூலம் பிஎஃப் போர்ட்டலில் நேரடியாக பார்க்கலாம். அதுவும் ஒரே லாகின் மூலமாக அனைத்து விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாஸ்புக் லைட் வந்ததால் பல இணையதளங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. அதாவது பணம் செலுத்தியது, எடுத்தது மற்றும் இருப்பை பாஸ்புக் லைட் மூலம் எளிதாக பார்க்கலாம். குறிப்பாக பழைய இணையதளத்தில் இருந்த சுமை குறைவதால் தாமதம் இருக்காது. முழு விவரம் வேண்டும் என்றால் பழைய பாஸ்புக் இணையதளத்தை பயன்படுத்தலாம். அதே போல வேலை மாறும்போது பிஎஃப் கணக்கை மாற்றுவது எளிதாகிறது. ஃபார்ம் 13 மூலம் பிஎஃப் கணக்கு ஆன்லைனில் மாற்றப்படும். குறிப்பாக பரிமாற்ற சான்றிதழ் என்பது பழைய பிஎஃப் அலுவலகத்தால் உருவாக்கப்பட்டு புதிய அலுவலகத்திற்கு அனுப்பப்படும். இதுவரை ஊழியர்கள் கேட்டால் மட்டுமே அனெக்சர் கே கிடைக்கும். ஆனால் இப்போது அனெக்சர் கேவை உறுப்பினர் போர்ட்டலில் இருந்து பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்ய வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. பிஎஃப் மாற்று விண்ணப்பத்தின் நிலையை எளிமையாக ஆன்லைனில் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் புதிய கணக்கில் பிஎஃப் பேலன்ஸ் மற்றும் பணிக்காலம் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தலாம். பின்பு இபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீடுகளுக்கு நிரந்தரமான டிஜிட்டல் ஆவணம் வைத்திருக்க முடியும். பின்பு பிஎஃப் மாற்றுவதில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.